இருடா, எவ்வளவு பால் கொடுக்கறது? இப்பதானே பால் குடிச்ச, திருப்பி திருப்பி பால் கொடுன்னு கேட்டுட்டே இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கானே அந்த பையன். எங்கன்னா இட்டுன்னு போடாடே அர்ஜுன், இவனை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான்டா வீட்டுல உக்காந்துட்டு. என்னால ஒரு வேலை செய்ய முடியலடா அர்ஜுன் இவனை வச்சுட்டு. சும்மா பால் என்னன்னா பாரு சிக்கி, இப்ப நான் அடிச்சிருவேன் அம்மா. டே அர்ஜுன், இன்னைக்கு நான் இதை ஃபாஸ்டா முடிக்கதான் போறேன். 1 மினிட்ல பினிஷ் பண்ணி காமிக்கணும். இதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா இருக்குது எல்லாமே 1 மினிட்ல நான் கத்துக்கணும். டே அர்ஜுன், காது கேக்குதாடா உனக்கு? என்னடா இவனும் இப்படி பண்றான், இவனும் இப்படி பண்றாடே அர்ஜுன், காது கேக்குதா? என்னம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களாம்மா? சும்மா சிக்கி சிக்கி கத்துறீங்க, இல்லன்னா அர்ஜுன் அர்ஜுன் கத்திட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் இருங்களாமா. என்னடா நீ கூடவா? சரி சரி சொல்லுவீங்கடா. டே இவனை தூக்கிட்டு போடா எங்கன்னா, என்னால முடியலடா. ஏமா கொஞ்ச நேரம் இருங்கம்மா, எனக்கு இன்னைக்கு டாஸ்க்மா. நான் டாஸ்க் கொடுத்து வச்சிருக்கேம்மா. எனக்கு இந்த கியூப் எல்லாம் பினிஷ் பண்ணுமா. நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்டா அர்ஜுன், நீ அதை செஞ்சுட்டேன்னு வச்சுக்க, உனக்கு நான் பெரிய சாக்லேட் ஒண்ணு வச்சிருக்கேன், அது கொடுத்துடுறேன். என்னது சாக்லேட்டா? அம்மா என்ன டாஸ்க் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அது செய்யணுமே. சாக்லேட்னால நான் செஞ்சிருவேன்னு நினைக்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா முதல்ல சொல்லுங்கம்மா. பாத்தீங்களாமா, அவங்க சின்ன பையன் வந்துட்டான். சாக்லேட் என்னன்னு பாருங்க. எனக்கா கொடுக்க போறீங்க? நீங்க அவனுக்கு தான் கொடுக்க போறீங்க. அப்படிதான் இல்லடா, 2 பேருக்குமே தான் டாஸ்க்கும், 2 பேருக்குமே சாக்லேட்டும், புரியுதா? டே சிக்கி, நீயும் டாஸ்க் செஞ்சாதான் நானும் சாக்லேட் தருவேன், அண்ணனும் டாஸ்க் செஞ்சாதான் சாக்லேட் தருவேன், சரியா? ஆண்டா ஒத்துக்கணாண்டா அர்ஜுன், நீ கூட ஒத்துக்கடா. சரிம்மா, என்ன டாஸ்க்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட், சொன்னாதானம்மா. நான் சொல்றேன் பாரு. இப்ப என்ன பண்ணணும், இவனுக்கு அந்த கியூப் இருக்குல்ல, அந்த கியூப வந்து நீ சொல்லி கொடுக்குற, சரியா? அவன் சொல்லி கொடுத்துட்டு அவன் போட்டானா அந்த சாக்லேட் உனக்கு. என்னதுமா கியூப் சொல்லி தரணுமா? எனக்கு சாக்லேட் வேணாம், ஒண்ணும் வேணாமா, போங்கம்மா, வேலைய பாருங்கம்மா. அந்த கியூபாவது உக்காந்து அவன் கத்துக்குதாவது. டேய் அவன் கத்துப்பான்டா, அவன் நல்ல பையன்டா அவன். சிக்கி உனக்கு என்னடா தெரியும்? டேய் இப்ப சொல்ற சாக்லேட்டுக்குன்னு நீ கத்துப்ப, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னன்னா பண்ணுங்கடா, அவங்களுக்கு சாக்லேட் வேணும்னா பண்ணுங்க, இல்லன்னா விட்டுடுங்க போங்க. என்னடா இது, அம்மா இப்படி பழிட்டு போயிட்டாங்க. சரி ஒரு ட்ரை பண்ணி பாத்துருவோம். டேய் சிக்கி, நான் சொல்றது கேக்குறியா? அப்பதான் உனக்கு சாக்லேட். இதுல பாரு, சென்டர்ல கலர் இருக்குல்ல, இதெல்லாம் நகரவே நகராது, எங்குமே மூவ் பண்ண முடியாது இதெல்லாம், ஓகேவா? அப்புறமா இது சைடுல இருக்குது பாரு, இது சைடுல இருக்குது எல்லாமே மூவ் ஆகும். டேய் இதெல்லாம் உடையலடா, இது இப்படிதான்டா, அப்படி திருப்பி திருப்பி தான்டா அது கலர் சேர்க்க முடியும். ஆர் ரிவர்ஸ், எல் ரிவர்ஸ், ஓகேவா? யூ ரிவர்ஸ், ஓகே. டி ரிவர்ஸ், ஓகேவா? எஃப் ரிவர்ஸ், ஓகேவா? இதெல்லாம் தான் கத்துக்கணும், சரியா? இது ரொம்ப மெயின் இதெல்லாம், ஓகேவா? டேய் இது இங்கிலீஷ் இல்லடா, இது ஃபார்முலாடா. இது இருந்தா தாண்டா கத்துக்க முடியும். என்ன இதெல்லாம் இங்கிலீஷ்னு சொல்ற? எஃப்ல தெரியாதா உனக்கு? இதெல்லாம் இருந்தாதான் கத்து கொடுத்துரு. கிண்டலா பண்ணிட்டு இருக்க நான் சொல்லி கொடுத்தா? இல்லன்னா சொல்லியே கொடுக்க மாட்டேன். சாக்லேட் வேணுமா வேணாவா? அது பாரு, நடுவுல என்னென்ன கலர் இருக்கு? டேய் அப்போ உனக்கு சாக்லேட் வேணாவா? எனக்கும் வேணும்டா, உனக்கும் வேணும்டா, ப்ளீஸ்டா கத்துக்கடா.
ஆமாடா, இது ரொம்ப கஷ்டம்டா. இருக்குதுலயே இதான்டா கஷ்டமே. இதெல்லாம் நீ எப்படிடா கத்துப்ப? வேலைக்கே ஆவாதுடா சிக்கி. நம்ம இன்னைக்கு சாக்லேட் வாங்கின மாதிரிதான் விட்டுட்டு போட்டோம். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நல்லா இருக்கு அண்ணா, இது எனக்கு சொல்லி தாங்க அண்ணா. ஃபர்ஸ்ட் நீ அதுல எத்தனை கலர் இருக்கு சொல்லு. சரி அது வேணாம் விடுங்க. நீங்க இது சொல்லித்தாங்க. இது நல்லா இருக்கு ரவுண்ட் ரவுண்டா. அண்ணா இது எப்படி அண்ணா? ஒரு டிஃபரண்டா இருக்கு. மேல இருக்கு கீழே இருக்கு. அண்ணா அண்ணா இது பாருங்க நானே போட்டதுதான் இது. ஏன்டா போய் சொல்ற? இது நீ போட்டதா? சிக்கி அமைதியாரு. இது பாரு, இதுல எப்படி இருக்கு அதே மாதிரிதான் நம்ம இப்ப இதுல போட போறோம். சரியா? இப்ப பாரு, நான் ஒயிட் வைக்கிறேன்னா இங்க சென்டர்ல ஒயிட் இருக்கா, மேலேயும் ஒயிட் இருக்கு பாரு அங்க. அதே மாதிரி இங்க ப்ளூ இருக்கு பாரு. ஓகேவா? அதே மாதிரி சைட்ல இங்கேயும் ஆரஞ்சு இருக்கா, இங்கேயும் சைட்ல ஆரஞ்சு இருக்கும் பாரு. இங்க ஒரு ஒயிட் ப்ளூவு ஆரஞ்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைட்ல ரெட் இருக்கா இங்க சென்டர்ல, அதே மாதிரி இங்க ஃபுல்லா ரெட் போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் கிரீன் இருக்கு பார், அதே மாதிரி இந்த பக்கம் சென்டர்ல கிரீன் இருக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு கிரீன் போடணும். ஓகேவா? அதேதான், சேம், ஈஸி தான், நான் சொல்லி கொடுக்குறேன். சரி அண்ணா நான் கத்துக்கிறேன். நான் அமைதியா இருந்து கத்துக்கிறேன். எனக்கு சொல்லித்தாங்க நீங்க ஒரு வாட்டி போட்டு. ஓகே, இப்ப நான் போட்டு காமிக்கிறேன், அதே மாதிரி நீ போட்டுரு. ஓகேவா? இது பாரு, ஃபர்ஸ்ட் நான் எப்படி போடுறேன்னு நல்லா பாரு. ஓகே, புரியுதாடா நான் போடுறது எதுனா உனக்கு? ஒண்ணுமே புரியல அண்ணா. அது எப்படி சுத்துறீங்களோ அதே மாதிரி எனக்கு என் தலை சுத்துது. நீங்க சொய்யும் சுத்திட்டே இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அண்ணா. ஏன்னா எனக்கு சாக்லேட் வேணும் அண்ணா. ப்ளீஸ் அண்ணா. அண்ணா நீங்க அம்மா கிட்ட மட்டும் சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க அண்ணா. டேய், என்னாலயும் முடியாதுடா. இப்போ உங்ககிட்ட இது நான் எப்படிடா சொல்லி கொடுக்கறது? சிக்கி, இது ரொம்ப கஷ்டம்டா. ஆனா நீ கத்துக்க மாட்டடா, உனக்கு அவ்வளவு பேஷன்ஸ் எல்லாம் இல்லடா சிக்கி. என்னதான் பண்றது தெரியலையே. அம்மா வேற சாக்லேட் வேற தரேன்னு வேற சொல்லிட்டாங்க. சிக்கி, நீ கத்துப்படா, கத்துக்கிறடா. இன்னைக்கு நீ சாக்லேட் வாங்குறடா சிக்கி. சரி அண்ணா நீங்க சொல்லி தரீங்கல்ல. இது பாருங்க எப்படின்னு நீங்க சுத்ததான் தெரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு. இங்க பாருடா, ஃபர்ஸ்ட் 2 லேயர் கிளியர் பண்ணிடணும்டா. கீழ இருந்து ஒயிட், இங்க சைட்ல இருந்து அப்படியே கிளியர் பண்ணிட்டே வரணும். புரியுதா? இப்ப ரெண்டுமே கிளியர் ஆயிட்டு இருக்குது பாரு. கீழ இருக்கிற லேயர் ஃபுல்லாவே. புரியுதா? இப்ப மேல இருக்கிற லேயர் மட்டும் தான் நம்ம இப்ப கிளியர் பண்ண போறோம். அவ்வளவுதான். இது முடிஞ்சிடுச்சுன்னா ஃபுல்லாவே முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப பார்த்துட்டே இரு, கொஞ்ச நேரம் தான். ஃபியூ மினிட்ஸ்ல முடிச்சிடலாம்டா. பாரு, முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா சிக்கி. இது நீ அப்சர்வ் பண்ணிட்டே வா, நான் எப்படி போடுறேன்னு. அதே மாதிரி நீ திருப்பிட்டு போட்டுட்டே வந்தேன்னு வச்சுக்க, நீயும் போட்டுடுவ. சரியா? அண்ணா என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படின்னா போடுவேன். சும்மா போட்டுடுவேன்னு என்ன சொல்லி சொல்லி நீங்க உசுப்பேத்திட்டு இருக்கீங்க. எனக்கு நிஜமா வராது. ஐ வந்துருச்சு அண்ணா. ஐ இங்க பாத்தியா, நான் போட்டுட்டேன். சூப்பரா இருக்கு அண்ணா. அண்ணா அண்ணா நானும் போடுறேன். அண்ணா நீங்க என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் அண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. டேய், நீ போடுவ எப்படி தெரியுமா? இப்ப நான் என்ன பண்றேன், சும்மா 2 தான் திருப்பு. அந்த 2 திருப்பே நீ ரிவர்ஸ்ல திருப்பிடு. ஓகே ஓகே அண்ணா ப்ளீஸ் நீங்க பண்ணித்தாங்க. நான் பண்ணதா சொல்லி கொடுத்துறேன். அது பாரு, நான் 1 2 அப்படிதான் பண்ணுவேன். அதே நீ கிளியர் பண்ணி கொடுத்துடுற. ஓகேவா? இப்ப சரி பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, நான் அம்மாக்கு காமிச்சிடுவேன் நானு. சரியா? இப்ப அப்படியே நான் காமிச்சிடலாம் அம்மாக்கு. சரி சரி இது சூப்பர் அண்ணா. சூப்பரான ஐடியா. கொடுங்க. நான் போட்டுடுறேன். அச்சச்சோ இது மறந்துட்டேனே. நீங்க என்ன திருப்பினீங்கன்னு. நான் இப்படி உடைச்சிட்டு திருப்பிட்டுமா சரி பண்ணிட்டுமா அண்ணா? அண்ணா டேய், என் கியூப்ல நீ உடைச்சா கிடிச்சா, நானே எப்பவுமே அது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணதில்ல, அடிச்சிருவேன் நானு. சரி சாரி அண்ணா. ப்ளீஸ் அண்ணா இருங்க அண்ணா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நீங்க என்னவோ பண்ணீங்க தெரியும் எனக்கு. ஆனா என்ன பண்ணுன்னு தான் புரியல. இருங்க நான் போட்டுடுவேன். எனக்கு தெரியும் நீங்க 2 திருப்பு தான் திருப்புனீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணா வந்துருச்சு. ஐ ஜாலி. அண்ணா நான் போட்டுட்டேன். நான் கியூப் போட்டுட்டேன். சிக்கி சூப்பர்ரா, நல்லா தாண்டா ஆக்டிங் பண்ற. போ அம்மா கிட்ட காமி போ. அம்மா நான் போட்டுட்டேன். அம்மா நான் தான் போட்டேங்க பாருங்க. கியூப் மொத்தமே போட்டுட்டேன். சூப்பரா போட்டுருக்கேன். சொல்லுங்க அம்மா. பரவாயில்லையே சிக்கி, சூப்பர்ரா. எப்படிரா போட்ட?
ஐய், என் சின்ன பையனுக்கு இவ்ளோ அறிவு இருக்கு பாரா. நான் நம்பவே முடியலடா என்னால நீ போட்டிருக்கன்னு. சிக்கி, எப்படிடா அண்ணா அவ்வளோ சூப்பரா உனக்கு சொல்லி கொடுத்தானாடா? உனக்கு நல்லா புரிஞ்சுதா சிக்கி? ஆமாம்மா, எனக்கு புரிஞ்சது. அண்ணா சொல்லி கொடுத்தா. அதுவே போட்டுட்டேன் நான். அதே மாதிரி அண்ணா சொல்லி கொடுத்தா. ஐயோ இவன் போய் எதனா உளர போறான். ஆமாமா அவன் எதாம்மா போட்டான், சூப்பரா போட்டாம்மா அவன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.